எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஏற்காடு சட்டமன்றத்துல துவங்கப்பட்ட இடம் இந்த இடம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த இடத்துல நிற்கும் போது சிதலமடைந்த இந்த 4 கால் மண்டபத்தை பார்த்துட்டு இது ஏன் இடிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நடந்த விபத்துனால இது இடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொல்லும் போது இதற்குண்டான செலவுகள் என்னவோ அதை வந்து நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஏற்பாடாக தற்போது இதனுடைய வேலை துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேலைகள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது அறநிலைத்துறை கோயிலாக இருந்தாலும் பராந்தக சோழனுக்கும் வசிஷ்ட முனிவருக்கும் தொடர்புடைய இந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயில்ல எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் மூலியமாக நடந்த பல அதிசயங்கள்ல இந்த ஒரு விஷயமும் ஒண்ணு. தலைவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. இதுக்கு சொல்ல போனோம்னா உபயம் அப்படிங்கறத வந்து தலைவர் பேரை தான் போடணும். கேட்கும் போது தலைவர் அவரை வந்து பெருந்தன்மையாக இல்ல இது கடவுள் பேரிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் எங்களுடைய மனசு கேட்கல. எண்மண் எண்மக்களினுடைய யாத்திரையினுடைய வெற்றியின் சின்னமாக இந்த இடத்துல இனி இந்த ஒரு 4 கால் மண்டபம் வந்து திகழும்ங்கிறதுல வந்து எந்த ஒரு சின்ன சந்தேகமும் இல்லை.